ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், தமிழக முதல்வர் விஜய், அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செயலை செஞ்சார். ஒரு பக்கம் இந்த மதுக்கடைகளை மூடுறது இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தாலும், ஒரு செயலை செஞ்சார். என்ன அப்படின்னா, அதாவது தேர்தலுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா, ஜோதிடரான ரத்தன் பண்டிட் பார்த்திங்கன்னா, விஜய் கட்சி நிச்சயம் வெல்லும், ஒரு நிரந்தர முதல்வர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெஷல் ஆஃபீஸராக அரசு பதவி கொடுக்கறதா விஜய் சொன்னார். இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். முதல்ல ரத்தன் பண்டிட்டுங்கிறவர் அதாவது ஒரு கார்ப்பரேட் அஸ்ட்ராலஜர். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதே ஆள் நானும் சொல்லலாம், இன்றைக்கி அதாவது ஒரு ஆருடத்தில் பொதுவாகவே ஒரு 60லேருந்து 70% உங்களால் உண்மையை கணிக்க முடியும். மிச்சம் 30%ங்கிறது நமக்கு தெரியாது. ஒன்று சொல்லிடுறேன். இப்போது தேர்தலுக்கு முன்னாடி அதாவது அந்த களத்தில் 4 முனை போட்டி இருந்துச்சு. சீமான் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், எடப்பாடி பழனிசாமி இருந்தார், விஜயும் இருந்தார். இப்போது இந்த 4 பேரோட ஜாதகமும் இவர்கிட்ட இருந்தால் தான் ஒன்றை விட ஒன்று வலிமையான்னு பார்க்க முடியும். மோரோவர் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான். அதாவது இது எழுதப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளானட் எந்த டைமில் வேலை செய்தோ அதை பொறுத்து அவங்களோட டெசிஷன் இருக்கும். லைஃபே அதுக்கு தகுந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ரத்தன் பண்டிட் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இதை சொல்லியிருக்காரு. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகே ஆயிருக்கு அப்படின்னா, இதே ரத்தன் பண்டிட்டு கமல் ஆரம்பிக்கும் போது 2026 அவர் எதிர்கட்சி ஆவார்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரோட பேட்டியும் யூடியூப்பில் இருக்குது. அப்போது அவர் சொன்ன போது அவருக்கு நேரம் செய்யலை. ஏன்னா இந்த தடவை கமல் எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கங்க. அப்படிங்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அதாவது பிரபல ஜோதிடர் ஷெல்வியும் இதை வழிமொழிஞ்சார். விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு. இதே ஆள் தான் எதை சொன்னார்னா, ரஜினி அரசியலுக்கு வருவாருன்னு சொன்னார். பட் அரசியல் சைடே ரஜினி வரல. அப்போது ஜோதிடம்ங்கிறது இப்போ ஒரு முதல்வர் பதவியில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, அவரை மாதிரி ஒரு ஆளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. இல்லை பர்சனலாக நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க. அரசு பதவி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா எவ்வளவோ தகுதி வாய்ந்த ஆளுங்க இருக்காங்க. உங்களுக்கு ஒருத்தர் ஃபேவராக சொல்கிறாருங்கிறதுக்காக அவருக்கு அரசு பதவிங்கிறது நீங்கள் கொடுக்கறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்? மோரோவர் பார்த்திங்கன்னா, இதில் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நிரந்தர முதல்வர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த 4 பேரில் விஜயோட ஜாதகங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வென்றுச்சு. அடுத்து ஒரு தேர்தலில் இதை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தர் வரலாம். அதுவும் அமைய வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கு எந்த பதவி கொடுக்கறது? அவர் என்ன எலெக்ஷன் நின்று கண்டெஸ்ட் பண்ணாரா? இல்லை என்ன தகுதி இருக்குது? இப்போ ஒரு நாட்டோட ஜாதகங்கிறது நீங்கள் வச்சு நாடு இப்படி போகும் உங்களுக்கு சஜஷன் கொடுக்கறதுனா, இது எந்த மாதிரி அரசுங்கிறது நடக்குது? மூளையுள்ள அரசு நடக்குதா? இல்லை மூளைகட்ட அரசு நடக்குதாங்கிற ஒரு கொஷின் ஒரு காமன் பப்ளிக்கு வரும். ஏன்னா ஆருடத்தின்படி எல்லாமே நடந்துராது. ஆருடத்திலேயே 100% ப்ரெடிக்ஷன்ஸுங்கிறது பாசிபிள் இல்லை. இது பெரிய பெரிய ஆருடர்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க உங்களுக்கு ஒருத்தர் ஃபேவராக சொன்னால் நீங்கள் அவரை பர்சனலாக வச்சு, இல்லை பர்சனலாக உங்களுக்கு ஒரு அட்வைஸராக வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்கள் அரசுக்கே வரும். அதாவது ஏதாவது ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அது ரத்தன் பண்டிட்டோட முடிவுங்கிற ஒரு வார்த்தை வரும். அப்போ உங்கள் திறமையால் நடக்கிற அரசு இல்லை, ஜாதக ரீதியாக நடக்கிற அரசுங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் அரசு பேரில் வரும். இதெல்லாம் நீங்கள் வென்றீங்க, அது வரைக்கும் சந்தோஷம், உங்கள் உழைப்பு எல்லாமே இருக்குது. அதாவது இதுலேயும் நான் குறிப்பாக சொல்கிறேன், ரத்தன் பண்டிட்டுக்கெல்லாம் அந்த ஒரு ஸ்பெஷல் இதுங்கிறது கொடுக்கறதுங்கிறது இப்போ அவர் எஜுகேஷ்னலி வெல் குவாலிஃபைடாக கொடுங்க. ஒரு ஐஏஎஸ் முடிச்சிருக்காரா கொடுங்க. ஒரு அஸ்ட்ராலஜி முடித்ததுங்கிற அஸ்ட்ராலஜி படிப்பை நான் தவறாக சொல்லலை. ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்குது. ஒரு விஷயம் சொல்லிட்டா இப்போ இதே வார்த்தையை எத்தனை உங்கள் தொண்டர்களே விஜய் ஜெயிப்பார்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யுங்க. அரசு பதவிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக ஒருத்தனுக்கு திறமையானவனுக்கு கொடுங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயத்தை நம்பி இவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அதுக்காக நான் ரத்தன் பண்டிட்டோட கெப்பாசிட்டியை தவறு சொல்லலை. யார் எதை செஞ்சாங்களோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதுக்கு மீறி செய்யாதீங்க. சேஞ்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி சேஞ்செல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இது இப்போது பெருசாக வலு எடுத்ததுலேருந்து இன்னொரு தகவலும் நமக்கு வந்துச்சு. அதாவது அந்த அரசு பதவி கொடுக்கறத ரத்து செஞ்சுருக்காங்க ரத்தன் பண்டிட்டுக்குங்கிறது. அது நிச்சயமாக நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். பர்சனலாக நீங்கள் அட்வைஸராக வச்சுங்க, அது உங்கள் தனிப்பட்ட கால். இந்த மாதிரி ஒரு பதவிக்கெல்லாம் ஒரு ஆருடம்ங்கிறது ஒரு தகுதியாக வச்சு, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக சொன்னார்னு வச்சிங்கன்னா, இது நிச்சயம் உங்கள் அரசு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்கும். சிந்திச்சு செயல்படுங்க மிஸ்டர் விஜய் சார்.